வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். மகிழ்ச்சியான தருணம் இது. வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டிய போது, அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றவர், யாருடைய உறவு எனக்கு வேண்டும் என்றும் சொல்லுவார். நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்பார். நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போல, இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக இறைவனது மகத்துவத்தையும் செயல்களையும் இந்த உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரது உறவையும் நான் பெரிதும் நாடுகிறேன், வணங்குகிறேன். இறை சாதனை மார்க்கத்தின் வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருக்கிற அன்பர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது, வாழ்க்கை சிறிது தத்துவம் என்று பார்க்கும்போது, தத்துவம் என்பது நமது படிப்பு. ஆனால் அதை வாழ்க்கையில் எவ்வாறு நாம் பயன்படுத்துவது என்பதுதான் அந்த படிப்பினுடைய சிறப்பு. வள்ளல் பெருமானார் வள்ளுவனார் கூறியதை போல, கற்க கசடற, அது முதல் பாகம். பிறகு இரண்டாவது பாகம் நிற்க அதற்கு தக. ஆக அந்த நிற்க அதற்கு தக என்ற ஒரு வாக்கியம்தான் கற்க கசடற என்ற வாக்கியத்திற்கு ஒரு ஆதாரமாக அமைகிறது. எனவே நாம் தத்துவத்தையும் சிறிது தொட்டு, அது எப்படி நமது வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை உணர்த்தி, அந்த பிணைப்பை உணரும் போது வாழ்க்கை இனிமையாக நமக்கு மாறுகிறது என்பதனை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். தத்துவம் என்பது தத்துவத்திற்குமாகவே மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் இனிமைக்கு பயன்பட வேண்டும். எனவே தத்துவார்த்தமாக நாம் ஆரம்பிக்கும் போது, ஆரம்பத்திலிருந்தே நாம் வந்தால் கூட, ஆதியாக நாம் காண்பது அறிவும் ஆற்றலுமான பெருவெளி. அதனுடைய தன்னியக்கத்தால் இறை துகள்களாக தன்மாற்றம் அடைகிறது. இறை துகள்கள் தொகுப்பாக மாறிய போது, அந்த தொகுப்பை நாம் விண்துகள் அல்லது ஆகாஷ் துகள் என்று கூறினோம். இந்த விண் துகள்களின் கூட்டுதான் பஞ்சபூதங்கள் என்பது நமது தத்துவத்தினுடைய சுருக்கம். பஞ்சபூதங்களுக்கு அப்புறமாக தன்மாற்றம் தொடர்கிறது. எப்படி தொடர்கிறது என்றால், பஞ்சபூதங்களின் கூட்டாக ஒரு மிகச்சிறிய கூட்டு அங்கே உருவாகிறது. பேரறிவு என்று சொல்லுகிறோமே, பெருவெளியினுடைய பேரறிவு. அந்த பேரறிவினுடைய கருணையினால் அங்கே ஒரு சிறிய ஒரு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கூட்டு உருவாகிறது. அந்த கூட்டினுடைய சிறப்பு என்னவென்றால்,
அங்கே முதல் பௌதீகமான விண் துகள்களுடைய சுற்று ஓட்டம் நடைபெறுகிறது. ஆக சுற்று ஓட்டம் கொண்ட விண்களின் சுற்று ஓட்டம் கொண்ட ஒரு சின்னம் சிறிய ஒரு கூட்டு அங்கே உருவானது. அதை நாம் அந்த சின்னம் சிறிய கூட்டில் விண் துகள்களுடைய சுற்று ஓட்டம் ஏற்பட்ட போது அதுதான் அந்த கூட்டினுடைய உயிரோட்டமாக வருகிறது. ஆக இந்த உயிரோட்டமுள்ள இந்த கூட்டு மிக சின்னம் சிறியது, ஒரு பாக்டீரியா போன்று என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுதான் முதலாக உயிருள்ள ஒரு அமைப்பாக உருவாகிறது. இது பூமியில் நிகழ்ந்து 2 கோடி வருஷங்கள் ஆகின என்று சொல்வார்கள். ஆக உயிர் என்பது ஒரு பாக்டீரியாவில் ஏற்படுகிற ஒரு சுற்று ஓட்டத்தில் உருவான உயிரோட்டத்தோடு கூடிய ஒரு அமைப்பு. எப்பொழுது அந்த உயிரோட்டம் அந்த சுற்று ஓட்டம் ஏற்பட்டதோ அங்கே அதற்குள்ளாக ஒரு 2 கட்டளைகள் உருவாகின. அது அந்த பேரறிவு அந்த சுற்று ஓட்டம் உள்ள அந்த கூட்டிற்கு கொடுத்த 2 கட்டளைகள். ஒன்று, இப்பொழுது உருவான இந்த சுற்று ஓட்டத்தை, இந்த உயிர் ஓட்டத்தை நீ எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், விட்டுவிடக்கூடாது. இரண்டாவதாக, இதே மாதிரியான ஒரு அமைப்பை நீ உருவாக்கிவிடவும் வேண்டும். இந்த 2 கட்டளைகளில் தான் இந்த எந்த உயிரினமும் இன்றும் செயல்படுகிறது. ஆக அந்த உயிர் ஓட்டத்தை தக்க வைப்பதற்காக எனக்கு வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது, அது விலங்கினம் வரைக்கும் இன்னொரு விலங்கை பிடித்து சாப்பிட்டு அதனுடைய உயிரை தக்க வைத்து கொண்டது. பிறகு 6வது அறிவாக மனித இனம் வந்த போதுதான் அந்த உயிரை தக்க வைப்பதற்காக விவசாயம், அக்ரிகல்ச்சர் என்ற ஒரு அமைப்பு, ஒரு தொழில் உருவாக்கியது. ஆக இந்த உலகில் முதலாக தோன்றிய தொழில் விவசாயம். ஆக அந்த விவசாயத்தில் உணவை உற்பத்தி செய்து அந்த உணவினால் அந்த உயிரோட்டத்தை தக்க வைக்கிற ஒரு கலையை மனித இனத்தில் வந்தது. ஒன்றை மட்டும் நான் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். முதலாக உருவான அந்த பாக்டீரியா என்ற அந்த அமைப்பிற்கு 2 கட்டளைகள் வந்தன. ஒன்று, எப்பாடுபட்டாவது இந்த உயிரை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதை மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி விட வேண்டும் என்ற கட்டளைகள் வந்தன. அந்த பேரறிவு நீ என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதுதான் அந்த பேரறிவினுடைய ஒரு கருணை. அதற்கு ஆணவம் இல்லை. ஆகவே நீ என்னை வணங்க வேண்டும் என்று அது சொல்லவில்லை. அது இட்ட கட்டளை 2 கட்டளைகள் தான். இந்த 2 கட்டளைகளை மையமாக வைத்துதான் இன்று உலகத்தில் அனைத்து செயல்களும் நடைபெறுகின்றன. ஆக எனது உணவுக்காக, எனது விவசாயத்திற்காக நிலம் வேண்டும். ஆக எப்பாடுபட்டாவது அந்த நிலத்தை நான் சேகரிக்க வேண்டும். ஆக இந்த நிலம் எனது என்று ஆக வேண்டும். அந்த நிலத்தை நான் விரிவுபடுத்த வேண்டும் என்ற செயல்கள் எல்லாம் எழுந்தன அந்த உயிரை தக்க வைப்பதற்கான ஒரு காரணத்திற்காக. அப்புறமாக நான் இப்போது உயிரோடு நன்றாக இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு முடியவில்லை என்றால் அந்த நோயிலிருந்து எப்படி தப்பிப்பது நான் என்று நினைத்த இந்த உயிர்
அந்த அந்த நினைப்பினுடைய ஒரு செயல்தான் என்று ஒரு மிகப்பெரிய தொழிலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் என்று போகிறோம். அங்க ஏன் போறோம்? இந்த உயிரை எப்படியாச்சும் தக்க வைக்கணும். எனக்கு முடியலைன்னா கூட நீங்க வந்து பணம் கொடுத்து அதை உருவாக்கிவிடணும், சரி பண்ணிடணும். ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்னும் சொல்ல போனால் எனது உயிருக்கு பின்னால் என்னை சார்ந்த மக்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே. ஆக எனது உயிருக்கு பின்னாலும் நான் நினைத்து பார்க்கிறேன், என்னை சார்ந்த மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும், அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் அனைத்து தொழில்களும் இந்த ஒரே காரணத்திற்காகவே வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் நீங்கள் சற்று ஆழமாக நினைத்தால் போர் என்பது என்ன? நான் உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், என்னை அவன் வந்து அழித்து விடுவானோ என்று நினைத்து முதலில் அவனை அழிப்பதுதான் போர். அவ்வளவுதான். இது ஆயுதங்களோட சண்டை போடுறோம், இல்ல கல்லை வச்சுட்டு சண்டை போடுறோம், இல்ல கை வச்சுட்டு சண்டை போடுறோம். பிரின்சிபல் இதுதான், நான் வாழணும் அப்படிங்கிற அந்த உயிரை தக்க வைக்கிற அந்த ஒரு 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 முனைப்பில் தான் நாம் அனைவரும் செயல்படுகிறோம். உலகமே என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக எனது உயிரை தக்க வைப்பதற்காக எனக்கு உணவு வேண்டும், எனக்கு உறைவிடம் வேண்டும். ஏனென்றால் பனிக்காலத்தில், வெயில் காலத்தில் இந்த உயிரை தக்க வைக்க நான் சற்று வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உறைவிடம் வேண்டும், உணவு வேண்டும், பிறகு வந்தது உடை வேண்டும் என்று. ஆக உணவு. இப்போது ஏன் உணவு வேண்டும்? எனது உயிரை தக்க வைப்பதற்காக எனக்கு உணவு வேண்டும். ஆக உணவு என்பது சில சமயங்களில் கடவுளை விட முக்கியமானது. ஒரு 10 நாட்களுக்கு ஒன்றும் சாப்பிடாம ஒருவரை இருக்க சொல்லி 11வது நாள் அவரை போய் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இறைவனை விட இட்லி தான் வேணும் என்பார். அப்பனா அவர் இறைவனையா கேட்பாரு? இட்லி இருந்தா கொண்டாங்க மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ஆவலா இருப்பார். இதை அறிந்த சில தத்துவம் கூட உணவுதான் மிக மிக முக்கியமானது, இந்த உணவு இல்லை என்றால் இந்த உயிர் இருக்க முடியாது என்று சில உபநிடதங்கள் கூட அன்னம் ஏவ பிரம்மா என்றது. அன்னமே தான் பிரம்மன். இந்த 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 உணவுதான் எனக்கு உயிராக வருகிறது என்று அந்த முக்கியத்துவத்தை பார்க்கும்போது இப்போது நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எனது உயிரை தக்க வைக்க எனக்கு காலையில் 3 இட்லி வேண்டும் என்றால், நான் ருசிக்காக 4வது இட்லியை சாப்பிடுவேன் என்றால், அந்த 4வது இட்லி எனக்கு அவசியம் இல்லை, யாருக்கோ போக வேண்டிய இட்லி நான் திருடி விடுகிறேன். ஆக நாம் உணவு உண்ணும் போது நமக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த 4வது இட்லி யாருக்கோ போக வேண்டியது, அதை தந்திரமாக எனதாக்குகிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிடும் போது எந்த அளவு நமக்கு உணவோ அந்த அளவு மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவை மீறும் போது அது இன்னொருவருடைய உணவு. அவர் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு இந்த உணவு வேண்டும், அந்த உணவை நான் தடுக்கிறேன் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு சற்று வலிமை இருக்கிறது, ஆகவே எனது உயிரை தக்க வைப்பதற்காக நான் உணவை தேட முடியும், உணவு வீட்டில் இருக்கிறது. ஆனாலும் சில ஜீவன்கள், சக மனிதர்கள் பல காரணங்களினால் அந்த உணவு கிடைக்காமல் அலைகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு உணவு கிடைக்காமல் இருக்கும்போது அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த அறிவு எப்படியாவது தக்க வைக்க வேண்டுமே என்று அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த அறிவு, அந்த தெய்வம் வாடுகிறது. எனவேதான் வள்ளல் பெருமானார் ஒரு ஜீவன் பசியால் வாடும்போது அந்த ஜீவனுக்கு ஒரு உணவை கொடுத்து
அந்த பசியை ஆற்றுவதே பரம புண்ணியம் என்றார். ஆக தான் மட்டும் உண்டு, தனக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு மேலாக நாம் போகும்போது இன்னொரு உணவை நாம் தடுக்கிறோம் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்று பார்த்தோமேயானால் கல்யாண காலங்களில், வைபவ சமயங்களில் நாம் எத்தனை பேருடைய உணவுகளை நாம் தடுக்கிறோம். ஒவ்வொரு கல்யாணத்திலும் பாவம் தான் நடக்குது. நான் சாப்பிடுவதோ கொஞ்சம், ஆனால் அந்த பாக்கி உள்ள அனைத்து உணவையும், யாருக்கோ போக வேண்டிய உணவை நான் போய் தொட்டியில் போடுகிறேன். கல்யாண வீடுகளில் ஓரளவிற்கு நாம் சென்று விட்டு சற்று சாப்பிடாமல் வருவதே புண்ணியம். அதையே நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டு வருவானே. உணவு யாருக்கோ போக வேண்டிய உணவை தூக்கி நான் ஏன் தொட்டில போட்டு அந்த பாவத்தை சம்பாதிப்பானே நான். ஆக உணவு என்பது சாதாரண விஷயமாகத்தான் தெரியுது. ஆனால் பல ஜீவன்களுக்கு, முடியாத ஜீவனுக்கு அதுவே கடவுள். ஆக திருமலர் கூட சொல்லுவார், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே அவன் குடியிருக்கிறான். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினை யாமிருந்து ஓம்புகின்றேனே என்பார். அப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பொருள், அந்த இறைநிலை பசியால் துடிக்கும் போது அதை நாம் பார்க்காமல் இருந்து விட்டால், ஏதாவது நாம் செய்யாமல் இருந்து விட்டால் அது மிக பாவமான ஒரு செயலாகி விடுகிறது. அதனால்தான் வள்ளல் பெருமானார் அவருடைய வடலூரில் அவருடைய அந்த சபையை உருவாக்கிய போது அவர் இறைவனை வணங்குவதற்கு கட்டடத்தை கட்டவில்லை. அதை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாரு. முதலாக வடலூரில் அவர் உருவாக்கியது தர்மசாலை. பசித்தவருக்கு ஒரு பசி நீக்கும் ஒரு புண்ணியம். அவர் அந்த பாடல்ல பசியால் இளைத்தே, அவர் எவ்வளவு தூரம் அந்த உணவுக்கு ஒரு ஜீவன் திண்டாடும் போது அதற்குள்ளாக, அந்த ஜீவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு உருபொருள் வாடுகிறது என்பதை உணர்ந்தவராக இருப்பாரேயானால், எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் என்றால், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன். அந்த பயிருக்குள்ளாக இருக்கிற ஒரு ஜீவன், ஒரு உருபொருள் அந்த பசிக்காக இயங்குகிற அதை பார்த்து கூட அவரால் பொறுக்க முடியவில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன், பசியால் இளைத்தே, வீடுதோறும் இறந்தும். பசினால வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் போய் பிச்சை கேட்கிறாங்க ஒருத்தர். பசியால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும், யாரும் போடல, அந்த ராத்திரி நேரத்தில் யாரும் போடல. பசியாராது, பசி அடங்காமல் பசியாராது அந்த அப்படியே தூங்கிடுறாங்க பாருங்க. அவர்களை கண்டு நான் உளம் பதைத்தேன் என்று சொன்னாரு. பசியராது அயர்ந்த வெற்றரை பார்த்து உளம் பதைத்தேன் என்பார். ஆகவே உணவு என்பது எனது உயிரை தக்க வைப்பதற்காக நான் உணவு இருக்கிறது என்னிடம். ஆனால் எனது சக ஜீவன்களிடம் அவர்களது உயிரை தக்க வைக்க அவர்களிடம் அந்த உணவு இல்லாத போது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் துன்பப்படும் போது அவர்களுக்கு நான் உணவு அளிப்பது பரம புண்ணியமான செயல். இதைத்தான் வள்ளல் பெருமானார் ஆரம்பித்து வைத்தார். ஆக அந்த வள்ளல் பெருமானார் ஆரம்பித்த அந்த அந்த கட்டடத்தில் அன்று முதல் இன்று வரை அந்த அன்னதானம் நடக்கிறது. அதற்கு அவர் அன்னதான சாலை என்று பெயர் வைத்திருக்கலாம், அல்லது சாப்பிடும் கூடம் என்று பெயர் வைத்திருக்கலாம். அப்படியெல்லாம் பெயர் வைக்காமல் இதுதான் புண்ணியம் என்று நினைத்ததால் தர்மசாலை என்றார். இட் இஸ் அ பாத் ஆஃப் தர்மா. அதை தர்மசாலை என்று அழைத்தார்.
ஆக அந்த அன்னதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். ஆக அந்த உயிர், ஏதேனும் ஒரு உயிர், அந்த உயிரை தக்க வைப்பதற்காக ஒரு ஜீவன் வழி இல்லாமல் சிரமப்படுமே ஆனால் அந்த ஜீவனுக்கு ஒருவாய் சோறு, ஒருவாய் அன்னம் கொடுப்பது உள்ளே இருக்கிற அந்த உரு பொருளுக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்று நாம் நினைத்து அந்த அன்னதான செயலை நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்த நினைப்பில்தான் பிற உயிர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில்தான் நமது ஆசிரமத்தில் கடந்த 2 வருடங்களாக அவர்களால் அந்த பசியை போக்க முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு பார்த்து அவர்களுக்கான தினமும் நாம் உணவை நாம் இங்கிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆக நமது உயிரை தக்க வைப்பதோடு அது சாதாரண நிலை, பிற உயிர்களிடமும் அந்த கருணையை காட்டி அந்த ஜீவன்களிடமும் நாம் கருணை காட்டி அவர்களது உயிரையும் தக்க வைக்கிற செயல் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். ஆக எனது உணவுக்கு மேல், எனது அளவுக்கு மேல் நான் சாப்பிடாமல் இருப்பதே புண்ணியம். ஏனென்றால் அந்த அளவுக்கு மேல் நான் சாப்பிடும்போது இன்னொருவருடைய உணவை நான் பறிக்கிறேன் என்பதுதான் பொருள். ஆக உணவு நமக்கு வேண்டியதுதான், ஆனால் அதில் இத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. சக உயிர்களுக்கு அந்த உயிரை தக்க வைப்பதற்கு நாம் கொடுக்கிற அன்னதானம் பரம புண்ணியம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் வாழ்க்கையில் உணர வேண்டும். நாம் புண்ணியத்தை தேட வேண்டும் என்றால் எந்த வகையிலெல்லாம் தேட வேண்டும் என்பதை நாம் சற்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு ஜீவனுக்காகவது அவர்களுடைய பசியை போக்குவதற்கு ஏதாவது நாம் உதவி செய்துவிட்டால் அன்று வந்துவிட்டது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்ற நினைப்பில் நமது வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பிறகு உறைவிடம், பிறகு உடை என்று வருகிறது. உறைவிடம் என்று சொல்லும்போது ஒரு பனிக்காலத்தில் ஒரு வசதியாக உறங்கவும் அல்லது ஒரு வெயில் காலத்தில் அங்கும் ஒரு வசதியாக இருக்கவும் எனக்கு உறைவிடம் வேண்டியிருக்கிறது, உண்மைதான். ஆனால் அன்பர்களே, இந்த உணவு, இந்த உறைவிடம், இந்த உடை என்ற 3ம் ஃபண்டமெண்டல் நீட்ஸ், அடிப்படையான தேவைகள். அதை யாரும் மறுக்க முடியாது, அடிப்படையான தேவைகள். ஆனால் மனித குலத்தில் என்ன ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது என்றால், இந்த அடிப்படையான தேவைகளோடு ஒரு ஆணவமும் சேர்ந்து விட்டது. அடிப்படையான தேவைகள் மட்டுமே என்று அதை கருதாது, அதை எனது ஆணவத்தினுடைய சின்னம் என்று மாறிவிட்டதால் உடை என்று நாம் சொல்லுகிறோமே அல்லது உறைவிடம் என்று சொல்லுகிறோமே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்கலாம். அவர்களுக்கு உறைவிடத்திற்கு எவ்வளவு பெரிய வீடு வேண்டும்? ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுக்கோங்க. ஆக 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நான் வீடு கட்டும் போது இன்னொருவருக்கு சேர வேண்டிய சிமெண்ட், இன்னொருவருக்கு சேர வேண்டிய கம்பி, அதை நான் பறிக்கிறேன் என்று அர்த்தம். நீங்க கவர்மெண்ட்ல மட்டும் ஒரு ரூல் போடட்டும், எல்லாருக்குமே 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் மேக்சிமம் அப்படின்னு ஒரு ரூல் போடட்டும், எல்லாருமே வீடு கட்டலாம். அந்த உறைவிடம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஆக நாம் அந்த உறைவிடத்தை கட்டுகிற போது ஆணவத்திற்கு உட்பட்டு விடுகிறோம். தேவைக்கு உட்படவில்லை, தேவைக்காக நாம் ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஆணவத்திற்கு உட்பட்டு விடுகிறோம். எப்போது நாம் ஆணவத்திற்கு உட்பட்டு விடுகிறோமோ அப்போது வாழ்க்கையினுடைய இனிமை குறைகிறது, அமைதி குறைகிறது. ஒரு சிறிய ஒரு ஒரு செயலை பாருங்கள்.
உறைவிடம் கட்ட வேண்டும் அவசியம். ஆனால் எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை எனது வருமானம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர எனது சகலை தீர்மானிக்க கூடாது. அவர் கட்டியிருக்காரு 4000 ஸ்கொயர் ஃபீட்ல, அவர் செய்யற தொழிலுக்கு கட்டியிருக்காரு. அவர் தீர்மானிக்க கூடாது நான் எவ்வளவு கட்டணும் என்று சொல்லி எனது வருமானம் தான் தீர்மானிக்க வேண்டும். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இந்த வீடு கட்டும் போது வீடு கட்டுறது நல்லதுதான், நம்மளுடைய உறைவிடம் கண்டிப்பாக வேண்டும், நல்லதுதான். நமது வருமானம் அந்த வீட்டினுடைய தலைவருக்கு தெரியும் நம்ம வருமானம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாற் போல ஒரு பட்ஜெட் போடுறாரு. சரி, நமக்கு இப்போதைக்கு வீடு வேணும், ஆனா ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டணும்னா சரியா இருக்கும், நமது வருமானத்துக்கும் அதுக்கும் சரியா இருக்கும், கஷ்டப்படாம வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளான் போட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. அவசியமானதான் வீடு கட்டுறது. இந்த வீடு கட்டும் போது அவருடைய நண்பர் வந்து பாக்குறாரு. அப்படி வீடு ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப அவருடைய நண்பர் வர்றாரு. அப்ப அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு, எங்க 800 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறீங்களா, சரி இதுக்கு மாடிக்கு போறதுக்கு படி வைக்கலீங்களா அப்படிங்கிறாரு. இவர் இல்லைங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப எஸ்டிமேட் ஜாஸ்தி ஆகும், விட்டுட்டங்க அப்படிம்பாரு. ஏங்க நீங்க வீடு என்ன அடிக்கடியா கட்ட போறீங்க, ஒரு மாடிப்படியை போடுங்களேன், சேர்த்தா மேல போய்க்கிறலாம், புறங்கிக்கிறலாம், நல்லதானே அப்படின்னு ஒரு மாடிப்படியை சேர்க்கிறாரு. இப்போ இது கொஞ்சம் ஆணவம். எனக்கு நம்ம வீட்லயே மாடிப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் மாறுது. சரி, மாடிப்படியை சேர்த்தாச்சு, இன்ஜினியர் கிட்ட மாடிப்படியை போட்டுருங்கன்ட்டாச்சு, ரைட்டு. அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டுக்காரம்மா இன்னொரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு வந்த உடனே என்ன சொல்றாங்க, அந்த வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்க ஃப்ளோர் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, சாதாரணமா ஏதோ ஒரு டைல்ஸ் போட்டு முடிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு எஸ்டிமேட்ல. ஆனா அவங்க என்ன சொல்றது, அந்த மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு அழகான ஒரு டைல்ஸ் தான் போடணும், சாதாரண டைல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு அவங்க வற்புறுத்த இவர் அதுக்கு உட்பட பட்ஜெட் மாறுது. அப்புறம் ஜன்னல் எப்படி இருக்கணும், பட்ஜெட் மாறுது. இந்த ஜன்னலுக்கு இப்படி இருக்கணும், அந்த ஜன்னலுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு போக 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 இவர் ஆரம்பித்தது ஒன்று, இப்ப போய்கிட்டு இருக்கிறது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி, ஏதோ அங்க இங்கேயும் கடன் எல்லாம் எங்க வாங்க முடியாதோ அங்கெல்லாம் வாங்கிட்டாரு, கஷ்டப்பட்டு ஏதோ போய்கிட்டு இருக்கு வீடு. கடைசியில வீடு முடிச்சாச்சு, என்ன கிரக பிரவேசம், ரைட். அப்ப என்ன சொல்றாரு இவரு, அந்த வீட்டோட தலைவர், கிரகப்பிரவேசத்தை சிம்பிளா வச்சுக்கிடலாம், ரொம்ப செலவாயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டுல எல்லாரும், வீட்டுக்கார அம்மா உட்பட, எங்க நம்ம சகல வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்தது எப்படி நடந்தது, நம்ம அடிக்கடியா தினமா வருஷமா வீடு கட்ட போறோம், எல்லாத்தையும் கூப்பிடணுங்க. அதுலயும் இவர் சொல்லி ஏறல, அந்த ஆணவம், இத்தனை பேரை கூப்பிடணும், அத்தனை பேரை கூப்பிடணும். ஆக இப்போ அத்தியாவசியமான தேவையோடு இந்த ஆணவமும் சேர்ந்துக்கிட்டே வருது. ராஜஸ்தான் டைல்ஸ், இந்த மாதிரியான ஜன்னல், மாடிப்படி வேணும் அப்படிங்கிற அந்த ஆணவம் அப்படிங்கிறதே சேர்ந்துக்கிட்டே வருது. கிரகப்பிரவேசம் முடிஞ்சது, எல்லாம் வந்துட்டாங்க, விருந்தினர் பெருமக்கள் வந்தாங்க போயிட்டாங்க. அன்றைக்கு கிரகப்பிரவேசம் நடந்த அன்றைக்கு அந்த வீட்டுல இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள், வீட்டு தலைவரை தவிர. அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக வீடு கட்டும் போது ஃபண்டமெண்டல் நீட், ஆரம்பிக்கும் போது ஃபண்டமெண்டல் நீட், ஆனா முடியும் போது ஆணவத்திற்காக நான் வீடு கட்டியிருக்கிறேன். எந்த சமயத்திலையும் எந்த இடத்துலையும் இந்த ஆணவம் ஒட்டிக்கிருச்சுன்னா கடைசியாக ரிசல்ட் நம்ம அமைதியவே கெடுத்துரும். அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்லயே அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாரு, அவரும் சந்தோஷமா இருப்பாரு. ஆக ஒரு செயல் அவசியமானதுதான், செய்ய ஆரம்பிக்கும் போது அது நம்முடைய ஃபண்டமெண்டல் நீட்.
ஆனால் முடிக்கும் போது அது கிரீட்ல வந்து முடியுது, பேராசை கிரீட்ல வந்து முடியுது. அத மகாத்மா காந்தி ரொம்ப அழகா சொல்வாரு, in nature there is plenty for everybody's need. ஒவ்வொருவரின் தேவைக்கும் இங்கு ஏராளமாக இருக்கிறது இந்த இயற்கையில். ஆனால் அவர்களது பேராசைக்காக அல்ல. There is everything for the need but not for the greed என்பார். ஆக அன்பர்களே, நாமும் உணவு என்கிற போது இன்னொரு ஜீவனுக்கு உணவு கொடுக்கிற ஒரு பக்குவத்தோடு வாழ்வோம். நமது வாழ்க்கை இனிமேதான். நம்மளும் உறைவிடம் கட்டும்போது நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவோடு நாம் நிற்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல ஒரு ஆணவத்திற்காக அவங்க வீட்டுல கட்டியிருக்காங்க, இவங்க வீட்டுல கட்டியிருக்காங்க, இத்தனை ரூம்ஸ் இருக்கு அத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 ரூம் போட்டு நம்ம வீடு கட்டியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு ரூம்லயும் நம்ம போய் தூங்க போறோம். நம்ம தூங்குறது ஒரு ரூம்ல தானே. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அது எளிமை வேணும் வாழ்க்கையில், அந்த எளிமை. அது மகரிஷி ரொம்ப அழகா சொல்வாரு, எளிமைதான் எனது செல்வம் சொல்வாரு மகரிஷி. எளிமைதான் எனது செல்வம், வீடோ ஏக வெளிம்பாரு. அவருக்கு அந்த 4 சுவர் கூட கிடையாது மகரிஷிக்கு. வீடோ ஏக வெளி, எளிமையே எனது செல்வம். இன்முகமும் எளிமையே எனது செல்வம். ஆக வாழ்க்கையில நமக்கு வேண்டியது எளிமை. இன்னும் கூட கொஞ்சம் சொல்ல போனா, யார் மிகப்பெரிய பணக்காரன், யாரிடமும் கையேந்தாத பணக்காரன் யார் அப்படின்னு யாராச்சும் கேட்டீங்கன்னா, அங்க அந்த ரோட்ல போகுது பாருங்க ஒரு கார். என்னுடைய காரை விட விலை உயர்ந்ததுதான் அந்த கார், போய்கிட்டே இருக்கேன். அந்த கார் நான் வாங்க முடியும், ஆனால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் டிசைட் பண்றாங்களோ, he is always upper hand, he is always great. நான் இதை வாங்க முடியும், ஆனால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விட ஒரு கார், விலை உயர்ந்த கார் ரோட்ல போகும்போது அதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்னா பேங்க்காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன். நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன்? பேங்க்காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறேன். எதுக்கு எந்த அவசியம்? எளிமை. ஆக வாழ்க்கையின் இனிமைக்கு அவசியமானது ஒரு எளிமை. எல்லாத்திலையும் ஒரு எளிமையா இருக்கு, சிம்பிள். இப்போ உணவை பார்த்தாச்சு, உறைவிடத்தை பார்த்தாச்சு. இதே ஆணவம் தான் உடையிலையும் வருது. உடை என்பது பேசிக்கலா என்ன? நமது மானத்தை காப்பாற்றுகிற ஒரு அங்கி, அது அவ்வளவுதானே உடை என்பது. ஆனால் இதில் எத்தனை ஆணவம் இதுல இல்ல. நான் வாங்கியிருக்கிறது 10,000 ரூபாய் சேலை, நான் வாங்கியிருக்கிறது 1,00,000 ரூபாய். இதுல இந்த என்னென்னமோலாம் வேலைப்பாடுகள் இருக்கு. இது அவ்வளவு இருக்கு, இது 50,000, இது 2,50,000 லட்சம் இல்ல. ஏன் இந்த படோடாபம்? அங்கே போனாலும் நமக்கு தேவைக்கு மேலேயே நம்முடைய ஆணவத்துக்காகவே செலவழிக்கிறோம். கொஞ்சம் இங்கதான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்றார், பருத்தி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வஸ்துவை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். பருத்தி ஆடைகள், அதுல இருந்து ஆடைகளை செஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு இந்த உடைக்காக இன்னொரு உயிரை கொன்று இந்த உடை நமக்கு வேணுமா? இன்னொரு உயிரை கொன்று இந்த உடை நாம் அணிய வேண்டுமா என்று நம்மளை சிந்திக்க வைக்கிறார். பட்டு என்று சொல்லுகிறோமே, அது என்னது இல்ல? பல்லாயிரம் புழுக்கள் அப்படியே வெண்ணி தண்ணில போட்டு அப்படியே கொதிக்க வைப்பாங்க. அங்க நீங்க நின்று பார்த்தா தெரியும், அது அந்த புழுக்கள் அப்படியே உயிரோட அந்த வெண்ணி தண்ணில, கொதிக்கிற வெண்ணி தண்ணில போடுவாங்க. அந்த அலையெல்லாம் எங்க போகும்? இல்ல, இங்கேதானே இருக்கும். அந்த துன்ப அலைகள்லாம் இங்கேதானே இருக்கும். மகரிஷி ரொம்ப அழகா சொல்வாரு, பல்லாயிரம் புழுக்கள் பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி, அத பாவ குறிப்புன்றார் மகரிஷி. பல்லாயிரம் புழுக்கள் பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி
என்ன பண்றான்? உடுத்திக்கிட்டு சொல்லாயிரம் சேர்த்து தெய்வத்தை துதி பாட, சொர்க்கலோகம் வேண்டி தெய்வத்தை துதி பாட, உன் சொல்ல இங்கே செயல் எங்கே? நீ எதை கேட்கிற, நீ எதை செய்த? ரொம்ப அழகான ஒரு 4 லைன் தான் அந்த பாடல். சாட்டையடியாக இருக்கும். ஆக பட்டு என்ற பாவக்குறிப்பை உடுத்தி நம்ம அதுதான் உயர்ந்த ஒரு உடை என்று கூட நம்மை நம்ப வைத்து விட்டார்கள். ஆக உணவு என்கிற போதும், உறைவிடம் என்கிற போதும், உடை என்கிற போதும் அவசியமான விஷயங்கள் தான். ஆனால் அதோடு நமக்கு ஆணவம் சேர்ந்ததினால் ஒவ்வொன்றின் முடிவிலும் நாம் பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 இட்லிக்கு 4வது இட்லி சேர்த்தனா அது இன்னொரு இட்லியை நான் திருடிட்டேன், பாவம். பட்டு எல்லாத்தையும் கொன்னு புழுக்களையெல்லாம் கொன்னு நான் ஒரு பாவ குறிப்பை உடைச்சிட்டேன்னா நான் உடை அணியும் போதே பாவம் பண்றேன். ஆக இவ்வளவு பாவங்களை செய்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் நம்ம எப்போ இனிமையை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆகவேதான் வேதாத்திரிய அன்பர்களே, கொஞ்சம் நம்ம அதை சிந்திச்சு நமது வாழ்க்கை முறையை ஒரு எளிமைப்படுத்த வேண்டும். ஆணவம் இல்லாது ஒரு எளிமைப்படுத்துகிற ஒரு பக்குவத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும். ஆக இப்போ இது சொன்னதெல்லாம் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கிறோம். அதாவது உயிரை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வேண்டியது உணவு, நமக்கு வேண்டியது ஒரு உறைவிடம், மானத்தை காப்பதற்காக வேண்டிய உடை. இந்த 3லும் நாம் எவ்வாறு நமது சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த சிந்தனை இல்லாது தவறி செயல்படும் போது வாழ்க்கையில் இனிமை இருக்காது என்று அந்த ஒரு அம்சத்தை மட்டும் நாம் பார்த்தோம். நான் இப்போது 2வது அம்சத்திற்கு வருகிறேன். எப்படியாவது உன்னை போல் ஒரு ஜீவனை உருவாக்கிவிட வேண்டும். இது 2வது கட்டளை. ஒரு ஜீவனை உருவாக்கிவிட வேண்டும். இப்போ இந்த 2வது கட்டளை நமக்கு அந்த வயது வந்தவுடன் அந்த 2வது கட்டளையைத்தான் எல்லாரும் நிறைவேற்ற பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்ற பார்க்கும் போதுதான் ஒரு வாழ்க்கை துணையை நாம் தேடுகிறோம். வாழ்க்கை துணையை தேடுகிற ஒரு படலம் வருது. ஆக இதுவரை வீட்டில் அம்மா என்ற ஒரு நபரை சுத்தி பல உறவுகளை நான் பார்த்து கொண்டே வந்தேன். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா என்ற பல உறவுகளை அப்படியே பார்த்து கொண்டே வருகிறேன். இப்போது இன்னொரு உறவை புதிய உறவை நாம் இப்போது உருவாக்குகிறோம். ஒரு வாழ்க்கை துணையை நான் தேடுகிறேன். ஆக ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் ஒரு வாழ்க்கை துணையை தேடுகிறான், அல்லது ஒரு யுவதி தனது வாழ்க்கை துணையை தேடுகிறார். இப்போ யூனிவர்ஸ்ல இறைவனிட்ட கட்டளை என்ன? இன்னொரு உயிரை நீ உருவாக்கி விட வேண்டும் என்றுதான் கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படிதான் நம்ம வாழ்க்கை துணையை தேடுகிறோம். அப்படி வாழ்க்கை துணையை தேடும்போது நாம் அந்த வாழ்க்கை துணையை நாம் முறையாக தேர்ந்தெடுக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். முறையாக நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்பதை நாம் சற்று அலசி ஆராய வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். ஒரு வீதி, அந்த வீதியில அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் இருக்காரு. அந்த ஆசிரியருக்கு ஒரு பெண் பிள்ளை, அவரது மகள். அதே வீதியில ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு LICல ஒர்க் பண்ற ஒரு கிளார்க், ஒரு ஆபீசர் இருக்காரு. அதே வீதியில அவருக்கு ஒரு பையன். அந்த பையன், இந்த பொண்ணு, இவருடைய மகள். அது ஒரு 4-5 வருஷமா அதே வீதியில தான், அதே ஊர்ல தான் இருக்காங்க. இந்த குடும்பத்தை அவங்களுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு இந்த குடும்பத்தை நன்றாக தெரியும்.
இருவரும் அந்யோன்யமாக பஜாருக்கு போவாங்க, சுற்றுலா பிக்னிக் போறாங்க. அந்த பையன் நல்ல ஒழுங்கான பையன், நல்ல பையன், இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு நல்ல பையன். இந்த பொண்ணும் ஒரு நல்ல பொண்ணுன்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நல்ல பொண்ணு தான். இனிமையான 2 குடும்பங்கள். இப்ப திருமணம் என்று வரும்போது அந்த இருவரும், அந்த பையன் எல்ஐசி ஆபீசரோட பையன், ஆசிரியரோட மகள், இந்த திருமணம் வரும்போது ஏற்கனவே பல வருடங்களாக அவர்கள் இருவரையும் பரிச்சாட்சியமாக கூடவே நின்று அவருடைய குணநலங்களை எல்லாம் பார்த்தாச்சு. நல்ல பிள்ளைகள் 2 பிள்ளைகளும். ஆனால் அவர்களுக்கு இடையே சம்பந்தம் செய்து கொள்ள முடியுமா என்றால் இன்று நமது சமுதாய விதிகள் அதை தடுக்கின்றன. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைதானே வேணும். இந்த பொண்ணையும் அந்த பையனையும் 2 பேருக்குமே தெரியும், 2 குடும்பங்களுக்கு தெரியும், பல வருடங்களாக தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடும்பங்கள் 2ம். அவர்களுக்குள்ளாக சம்பந்தங்கள் செய்யும் போது மட்டும் சமுதாய விதி குறுக்கிடுகிறது. இப்போ இந்த தெரிஞ்ச ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு நல்ல ஃபேமிலியை விட்டுட்டு எங்கோ டெல்லியில எனது ஜாதிங்கிற ஒரே காரணத்திற்காக முன்பின் கூட பார்க்காத ஒருவர், 2 குடும்பங்களும் மிக நெருக்கமான குடும்பங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட குடும்பங்கள். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் பேசும்போது மட்டும் அவர்களுக்கு இடையில் வருவது நாம உருவாக்கி கொண்ட ஒரு சமுதாய விதிகள், ஒரே ஜாதியில இருக்கணும்னு சொல்லிட்டு. அது யார் போட்ட ரூல்? கவர்மெண்ட் அப்படி ரூல் போட்டிருக்கு. நல்ல வாழ்க்கை துணையை தேட வேண்டும், அதுதான் நமக்கு வேண்டியது. அதை விட்டு டெல்லியில ஏதோ நம்ம பூர்வீகத்துல நம்ம கிராமத்துல இருந்து அங்க போனவங்க ஒருத்தவங்க நம்ம ஜாதி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக முன்பின் கூட அவங்கள பார்த்திருக்க மாட்டோம். அந்த பையன் எப்படிப்பட்டவன் கூட தெரியாது. ஆனா ஜாதி என்ற ஒரே காரணத்திற்காக அங்கே நம்ம சம்பந்தம் செய்யறோம். ஆனால் அந்யோன்யமாக பழகி கொண்ட 2 குடும்பங்களுக்கு இடையே சம்பந்தம் செய்யறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டல. அப்போ எப்படி அந்த திருமணம் இருக்கும்? சான்ஸ் தான். இப்படி இருந்தாலும் இருக்கும், அப்படி இருந்தாலும் இருக்கும். ஆக நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நமக்கு தெரிந்த நல்ல பையன், நமக்கு தெரிந்த நல்ல ஒரு பெண், அப்படி இருக்கும்போது ஏதோ ஊர் பேர் தெரியாத நம்ம ஜாதி என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு இடியட்டு கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆகவேதான் நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனிட்ட கட்டளை உன்னை போல் ஒருவனை உருவாக்கி விட வேண்டும் என்பதுதான். உங்க ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு இறைவன் சொல்லல. அந்த ஜாதின்னு வரும்போது உங்க சாய்ஸ் ரொம்ப குறியிடுது, ரொம்ப சிறுசாயிடுது. உங்க சாய்ஸ் குறியிடுச்சு, ரொம்ப குறுகி போச்சு. வைடு சாய்ஸ். அந்யோன்யமாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 1 வருடமாவது அவங்களை தெரிஞ்சிருக்கணும். அப்படி வாழ்க்கை துணையை தேடணும். 1 வருடமாவது அவங்களை நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிள்ளையை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறோம். அந்த வீடு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர், அந்த பையன் எப்படிப்பட்டவன், அந்த சம்பந்திகள் எப்படிப்பட்டவங்க, அப்படி முன்பின் தெரியாத நம்ம எப்படி அந்த வீட்டுக்கு அனுப்புறது? குறைந்தபட்சம் நான் சொல்லுவது 1 வருடமாவது 2 சம்பந்திகளும் அல்லது பையனும் பொண்ணும் 1 வருடமாவது அவங்களுக்கு நன்றாக ஒருவரையொரு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் பிரச்சனைகள் குறையும். ஆக தேர்ந்தெடுப்பது என்பது ஏதோ பெற்றோர்கள் சொன்ன உடனே சரி என்று சொல்லுகிறதும் இல்லை, ஏதோ இந்த பையன் பார்த்த உடனேயே சரி என்று சொல்வதும் இல்லை. 2 பேருமே கலந்து எந்த அளவிற்கு நமக்கும் அந்த குடும்பத்திற்கும் பரிச்சயம் உண்டு என்பதை தீர்மானித்து ஆறாமற தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இது. அவசர கோலத்தில் தர வேண்டிய விஷயம் அல்ல. ஏனென்றால் எனது வாழ்க்கையில் நான் பல மாதிரியான சம்பவங்களை
நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். எனது கல்லூரியில் படித்த ஒரு பெண், அவள் டிகிரி படித்து கொண்டிருக்கிறாள். செகண்ட் இயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. அப்போ அப்பா அம்மா வந்து டிசி கேட்கறாங்க. நான் அப்ப பிரின்சிபலா இருக்கிறேன். அப்பா அம்மா வந்து டிசி கேட்கறாங்க. நான் சொன்னேன், செகண்ட் இயர் தானே படிக்கிறது, என்ன விஷயம்னு, ஒரு வருஷம் படிக்கட்டுமே, ஏன் டிசி கேட்குறீங்கன்னு சொன்னான். இல்லைங்க, எங்க ஜாதியில ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு டெல்லியில இருக்கிறான், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற அவசரமா அவங்க வீட்டில் சொல்றாங்க, அதனால பொண்ணு இங்கே கொடுத்துடலாம் இருக்கேன். எங்க அந்த பையனை பார்த்தீங்களா? படித்த பையனா, என்ன விஷயம் என்று கேட்டா கூட, இல்லைங்க எல்லாம் நம்ம ஜாதி பையன்தாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, தரகர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர பையனை பத்தி அவங்களுக்கு கவலைப்படலை. சரின்னு சொல்லிட்டு டிசி கொடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்தது. நான் அந்த பொண்ணோட செகண்ட் இயர்ல நான் இப்போ பிரின்சிபலா ஆன சமயம். அது உறவுக்கார பையன்னு சொன்னாங்க. சரி, கொடுத்தாச்சு. ஒரே ஒரு 6 மாதம் கூட போகல, இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன உடனே தெரிந்து கொண்டால் ஏற்கனவே அவனுக்கு திருமணமாக்கி விட்டது என்று. எங்க ஒரு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புற ஒரு பெற்றோர்கள் அந்த பையன் எப்படிப்பட்டவன் வந்து தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்று இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாக இந்த பெண் தான் கண்டுபிடிக்கிறான். அவ்வளவுதான். என்ன ஆகுறது? இப்போ அந்த பெண் திரும்பி வருகிறாள், கல்லூரிக்கே வருகிறாள். ஒரு வருடம் போயிடுச்சு, ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. கல்லூரிக்கே வந்து, என்னம்மா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். கண்ணீர் மல்க நிற்கிறாள். ஆக இன்னொரு வீட்டுக்கு நம்ம அனுப்புறோமே ஒரு பெண், இன்னொரு வீட்டு பையனை நம்ம வீட்டுக்குள்ள அலோ பண்றோமே, இன்னொரு வீட்டு பையனை அலோ பண்றோமே, எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டு நாம் இதை செய்தால் மிக மிக நல்லது. இதில் ஜாதி மட்டுமே வந்து தீர்மானித்து விடவும் கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆற அமர அந்த பெண், அந்த பையன், பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஆற அமர சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் அது. அப்படி முடிவு எடுக்க முடியாமத்தான் வாழ்க்கையில பல கஷ்டங்களை பல பேர் அனுபவிக்கிறாங்க என்று பார்த்ததுக்கு பிறகு இப்போ திருமணம் ஆகிவிட்டது. ரைட். இப்போ திருமணம் ஆகி அந்த பெண் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப திருமணத்திற்கு பிறகு இப்போ இதுவரைக்கும் நான் வந்து ஒரு அப்பாவாக இருந்தேன். இப்போ திருமணத்திற்கு பிறகு என் வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தவுடனும் நான் மாமனார் ஆகிறேன். ப்ரமோஷன், எனக்கு ஒரு ப்ரமோஷன். நம்ம வீட்டுல அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு அம்மாவாக இருந்தாங்க. மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க இப்போ மாமியார் ஆகுறாங்க, ஒரு ப்ரமோஷன். பையன் இது வரைக்கும் தனிப்பட்ட ஒரு பையனாக இருந்தான், இப்போ ஒரு பெண்ணுக்கு அவன் கணவனாக ஒரு ப்ரமோஷன். அந்த பெண் கூட சாதாரண பெண்ணாகத்தான் இருந்தால், ஒரு கல்லூரியில் போகிற ஒரு பெண், ஆனால் இப்பொழுது ஒரு மருமகள் என்ற ஒரு ப்ரமோஷன். ஆக மாமனார் என்ற ஒரு பதவி எனக்கு புதுசு, மாமியார் என்ற பதவியும் அவங்களுக்கு புதுசு, கணவன் என்ற பதவி அந்த பொசிஷனும் பையனுக்கு புதுசு, மருமகள் என்பதும் பதவியும் அந்த பொண்ணுக்கு புதுசு. இப்போ இந்த புதிய பதவிகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் உண்டா நமக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமத்துல போய் ஒரு 50 சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கு. அந்த ஆசிரியருக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு 50 பிள்ளைகளை கொஞ்சம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியருக்கு நம்ம ட்ரைனிங் வேணும்னு சொல்றோம். முறையான ஒரு டீச்சர் ட்ரைனிங் இருக்கணும், பிடி இருக்கணும், பிஎட் இருக்கணும்,
அப்படியெல்லாம் சொல்றோம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பதவி உயர்வு பெற்ற பிறகு நான் எப்படி இருக்கணும், அப்பாவுக்கு பிறகு நான் மாமனாராக இருக்கிறேனே நான் எப்படி இருக்கணும், ஒரு சாதாரண பையன் கணவனாக மாறுகிறானே கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் நமக்கு யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? அந்த வாழ்க்கை கல்வி நமது கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் இல்லை. அப்ப எப்படி அவன் நல்ல கணவனாக இருப்பான், எப்படி அவன் நல்ல மருமகளாக இருப்பாள்? ட்ரைனிங்கே இல்லையே, நீங்க சொல்லிக் கொடுக்கலையே. ஹவு டு பி அ குட் சன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலையே. ஹவு டு பி அ குட் டாட்டர் இன்லா நீங்க சொல்லிக் கொடுக்கலையே. ஆக அந்த சொல்லிக் கொடுக்காததுதான் இந்த சமுதாயத்தோட குறை. இப்ப அந்த குறையை நம்ம என்ன பண்றோம், அந்த பொண்ணு சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, இந்த மாமியார் சரியில்லை அப்படின்னு தான் சொல்றோமே தவிர அவர்களுக்கு எங்கேயா நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம், இந்த சமுதாயத்துல எங்க போய் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இந்த குறைகளைத்தான் மகரிஷி சிந்தித்து பார்க்கிறார். ஏன்னா மகரிஷி அமெரிக்காவுக்கு போகும்போதும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அவர் போய் ஹோட்டல்ல தங்க மாட்டாரு. ஒரு அன்பருடைய வீட்டுல தான் தங்குவார். அப்படி அந்த அன்பர்களுடைய வீட்டுல தங்கும்போது அங்கே ஏற்படுகிற சச்சரவுகள், அங்கே நிகழ்கிற கோபதாபங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அப்ப இதெல்லாம் இதுக்கு என்ன விடிவு காலம், ஏன் எல்லா குடும்பத்திலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு என்று யோசித்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் இதற்கான ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம உருவாக்க வேண்டும். கணவன்னா இப்படித்தான் இருக்கணும், மனைவினா இப்படித்தான் இருக்கணும், மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு மனதில் வைத்துத்தான் அவர் இந்த மனவளக்கலை மன்றங்களை உருவாக்கினார். ஆக ஒரு விடுபட்டு போன ஒரு வாழ்க்கை கல்வி, அந்த வாழ்க்கை கல்வி விடுபட்டு போனதுனால அவங்களுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். பாரப்பா, உன்னுடைய மனைவி இந்த மாதிரி ஒரு கேட்குற, அதுக்கு உன்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி அவனோட ஆன்சர் சொல்லி அந்த டீச்சர் சொல்லணும், இல்லை இது சரியான ஆன்சர் இல்லை, இப்படிதான் நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி ட்ரைனிங் கொடுக்காததுனால பலவிதமான முறைகேடுகள். என்னிடம் ஒரு தடவை பிரம்மஞானத்துக்கு வந்த ஒரு அம்மா, பிரம்மஞானம் முடிஞ்சது. அப்போ அந்த அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா நானும் இங்கே பல காலமாக தவம் செய்திருக்கிறேன், பிரம்மஞானம் வரைக்கும் வந்துட்டேன், ஆனால் நான் இவ்வளோ காலமாக தவம் செய்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என் வீட்டில் ஏன்யா இந்த சோதனை நடந்தது அப்படின்னாங்க. என்னம்மா சோதனை அப்படின்னு கேட்டேன். 6 மாதம் தாயா ஆச்சு, அதுக்குள்ள பையனுக்கு திருமணமாகி டைவர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 6 மாதங்கள் டைவர்ஸ். வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க. என்னம்மா விஷயம் என்னம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா மதுரையில இருந்து வர்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க குடும்பம் ஒரு சாதாரண ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம். பையன் நன்றா படிச்சான், அவன் சிஏ பாஸ் பண்ணான். அப்ப சிஏ பாஸ் பண்ண உடனே இவனுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய இடத்துல மேரேஜ் பண்ணுனா, பொண்ணு எடுத்தோம்னா அவங்க இவனுடைய ஆபீஸ் வைக்கிறதுக்கும் பல விஷயங்கள இவனுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு நாங்க ஒரு பெரிய இடத்துல ஒரு பெண் பார்த்து பெண்ணை முடிவு செய்தோம். அப்ப இவங்க எதை பார்த்துருக்காங்க, பணத்தை தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த பணம் இருந்தா வாழ்க்கையில் இன்னும் முன்னேறலாம், ஒரு ஆபீஸ் வச்சுக்கலாம், ஒரு ஆடிட்டர் ஆபீஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தான் பார்த்துருக்காங்களே தவிர அந்த பெண் எப்படி இருக்கணும்னு நினைக்கல இவங்க. சரி, ஒரு பணக்கார வீட்டுல திருமணம் நடந்தது. அப்புறம் அந்த பெண் கொடுத்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்ப சிஏ அவங்க ஆபீஸ ஒரு வாடகை வீட்டுல வச்சிருக்கீங்க, வேண்டியதில்லை, நமக்கு சொந்தமாவே இந்த ஊர்ல ஒரு வீடு இருக்கு, நீங்க அந்த வீட்டுல இருந்துக்கங்க, மேல் மாடியில நீங்க வாடகை தர வேண்டியதில்லை, அந்த வீட்டுல இருந்துக்கங்க, மாடியில நீங்க சிஏ ஆபீஸ் போட்டுக்கோங்க, ஆடிட்டர் ஆபீஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு.
பையன் யோசிக்கிறான், அதுக்காக தானே பொண்ணு கட்டினது, அதுக்காக தானே. சரி, வசதியான வீடு கிடைச்சிருச்சு, மேலே ஆஃபீஸ் போட்டாச்சு. அதே மாமனார் ரொம்ப வசதியானவர், நல்ல ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, காரும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா பொண்ணை பத்தி மறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த சின்ன பிராயத்துல சிறு 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 ஒரு ஊழல்கள், அது பெருசா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறு 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 ஊழல்கள், கொஞ்சம் கேலி பேசுறது, அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. அப்போ பணத்துக்காக ஆசைப்பட்டவங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிறோம் வேணும் இல்லையா? இல்ல, அது ட்ரைனிங்ல வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பா அவனுக்கு பணம் வேணும்னா பொண்ணு அப்படி இப்படி இருந்தாலும் கோவப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஊழல் நடக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஒரு பேச்சு வாக்குல கொஞ்சம் இவனுக்கு உரைக்கிற மாதிரி, நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க வச்சிருக்கிற ஆபீஸ் எங்க வீடு தானே, நாங்க கொடுத்துதானே, வீடு கொடுத்துதானே இந்த ஆபீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சு. பையனுக்கு இப்போ ரோசம் வருது. இந்த ரோசம் முதலே வந்திருக்கணும், இப்போ ரோசம் வருது. இப்போ அப்போ என்ன ஆர்கியூமெண்ட் வேணும்னு சொல்றான், அந்த பொண்ணுன்னு சொல்லுது. இந்த ஆர்கியூமெண்ட் இன்னும் மேல மேல போகுது. கடைசியில் ஒரு ஆயுதம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, வீட்டை விடுங்க, நீங்க வச்சிருக்கிற கார் கூட எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லுது. அந்த கார் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது தானே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு உச்சிக்கு போயிருச்சு கோபம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பேசிக்கிட்டே இருக்காங்களா, அந்த கார் சாவிய கையில எடுத்தான், வீசி எறிஞ்சான் அந்த பெண் மேல, அவனுடைய ஒய்ஃப் மேல வீசி எறிஞ்சான். அது கரெக்டா போய் அந்த பொண்ணோட நெத்தியில பட்டு அப்படியே ரத்தம் வடியுது. இந்த சீன் பாருங்க நீங்க. இது 6 மாசத்துக்குள்ள பணம் தான் முக்கியம்னு போனவன், அப்ப பணம் முக்கியம்னா இந்த மாதிரி சங்கடங்களை கொஞ்சம் ஏத்துக்கிறணும். இதுலயும் நமக்கு ரோஷமா இருக்கணும்னா பையன் பணத்துக்காக போகணும். வீசி எரிஞ்சான், அவ்வளவுதான், நெத்தில பட்டாடி ரத்தம் வடியுது. அப்படியே படியில கீழே இறங்கி வீட்டுக்கு போயாச்சு அந்த பொண்ணு. வீட்டுக்கு போன 10வது நாள்ல லாயர் நோட்டீஸ் வருது, டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. என்ன காரணம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது சொன்ன உடனே தான் நான் சொன்னேன், நீங்க வந்துகிட்டே இருந்தீங்களாமா அந்த மனவளக்கலை மன்றத்துக்கு, உங்க பையனை ஏமா கூட்டிட்டு வரல அப்படின்னு நான் கேட்டேன். கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இங்க நடக்கிற பாடங்கள், சினம் தவிர்த்தல், பல பாடங்கள் இங்க இருக்குமா, அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் சொல்லி 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 இப்படித்தான் நடந்துக்கிறணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்துக்கு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற பாடங்கள்லாம் இங்க இருக்குமா, இதை சொல்லி கொடுத்துருப்போமே என்று சொல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு விதமான ட்ரைனிங் இல்லாம நான் வாழ்க்கைக்குள்ள போறோம். மாமனாருங்கிற ட்ரைனிங் எனக்கு இல்லை, மாமியாருங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை, பையனுக்கு கணவன்கிற ட்ரைனிங் கிடையாது, அந்த பொண்ணுக்கு மருமகள்ங்கிற ட்ரைனிங் கிடையாது. இப்படி எல்லாம் ட்ரைனிங் இல்லாத ஆளுகள்லாம் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் வேலை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு குடும்பங்கள். ஆக இதை மீண்டும் நம்ம இன்னைக்கு நேரமாச்சு, அடுத்த வாரத்துல மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். வாழ்க்கையின் இனிமை என்பது இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு இருக்குதே, அந்த உறவு தான் இந்த உலகத்துல இருக்கிற மிக 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 புனிதமான உறவு. கணவன் மனைவி உறவை விட நெருக்கமான உறவும் கிடையாது, புனிதமான உறவும் கிடையாது. இது மிக மிக புனிதமானது, இது மிக மிக நெருக்கமானது. அந்த வாழ்க்கை துணையை தேடும் போது நம்ம சில தவறுகளை செஞ்சிடறோம். ஆனால் அந்த உறவு என்பது மிகப்பெரிய உறவு. ஆக இந்த கணவன் மனைவிங்கிற உறவை விட புனிதமானது வேறு எதுவும் இல்லை என்பதால் தான் திருப்பாவை தந்த ஆண்டாள் கூட இறைவனை கணவனாக பார்த்தாள். ஏன்னா அதை விட புனிதமான உறவு இல்லையே என்பதால் இறைவனை கணவனாகவே பார்த்தார். எப்படி எனக்கும் அந்த நாராயணனுக்கும் எப்படி திருமணம் நடந்தது, எப்படியெல்லாம் கனவு கண்டார். அந்த ஆண்டாள் கனவு கண்டது நமது வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் எவ்வளவு புனிதமாக நம்ம அதை காப்பாற்ற வேண்டும். அந்த ஆண்டாள் எப்படியெல்லாம் எங்க திருமணம் நடந்தது என்று ஆண்டாள் சொல்லுவார்கள். மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூத
முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அப்படித்தானே நம்மளும் இன்னொருத்தருடைய கைத்தளம் பற்றி இருக்கிறோம். அப்ப அந்த கைத்தளம் பற்றியதற்கு பிறகு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாம போயிடுச்சே. இந்த உறவு, ஆண்டாள் சொல்வார்கள், இந்த உறவு எத்தனை நாளைக்கு வரும்? இம்மைக்கும் அருமைக்கும் ஏழேல் பிறவிக்கும். இம்மைக்கும் அருமைக்கும் ஏழேல் பிறவிக்கும் வரக்கூடிய அந்த உறவு 6 மாதங்களிலோ 15 நாட்களிலோ 2 வருடங்களிலோ முடியலாமா? அப்படி முடிவதற்கு யார் காரணம்? நாம் ஆரம்பத்தில் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை, கலந்து ஆலோசித்து நிதானமாக தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த உறவு எப்படிப்பட்டது? இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழேல் பிறவிக்கும் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடையவன் திருக்கையால் தான் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். அப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துதானே நாமும் கணவன் மனைவி ஆகினோம். அந்த கணவன் மனைவி ஆனதற்கு பிறகு நமக்குள்ளாக ஒரு பாடம் இல்லாததால், நமக்கு ஒரு ட்ரைனிங் இல்லாததால், நமக்கு ஒரு முறையான பயிற்சி இல்லாததால் அத்தனையும் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த சித்தர் சொல்ற மாதிரி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்று சொன்ன மாதிரி ஒரு திருமண பந்தத்தை சில காலங்களிலேயே முடித்து விடுகிறோம். ஆக இந்த திருமண பந்தத்தினுடைய இனிமைதான் வாழ்க்கையினுடைய முழு முதல் இனிமை. ஆக இந்த இனிமையை எப்படி நாம் மீண்டும் பெறுவது? போனது போகட்டும், இந்த உங்க பேத்திக்கு திருமணம் ஆகணும், உங்க மகளுக்கு திருமணம் ஆகணும், இனியாவது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கும் போது. ஆக இனி வருங்காலங்களில் இன்னும் வருகிற நிகழ்ச்சிகளை அடுத்த வாரத்துல இந்த கணவன் மனைவி உறவுகளை இனிமைக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நமக்கு வேண்டிய ட்ரைனிங் என்ன என்பதை பார்த்து அந்த அந்த கணவன் மனைவிங்கிற அந்த உறவுல இருக்கிற இனிமை தான் பிள்ளைகளுடைய இனிமை, குடும்பத்தோட இனிமை, குடும்பத்தோட அமைதி, இந்த சமுதாயத்தோட அமைதி எல்லாம் அதுலதான் நிற்கிது. ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவை நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு இறைமதன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மகிழ்கிறேன். நீங்கள் அனைவரும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீள் ஆயுளோடு, நிறை செல்வத்தோடு, உயர் புகழோடு வாழ்க. உங்கள் இல்லத்து பிள்ளைகள் சந்ததிகள் உயர்வாக மகிழ்ச்சியாக